வெல்கம் டு ஒலிம்பிக் கார் அக்சசரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து இந்த மோக்கோவோட 13.3 இன்ச் ஹெட்ரெஸ்ட் மானிட்டர். ஸோ இந்த மானிட்டரோட அன்பாக்சிங் ப்ளஸ் இதோட என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இந்த மானிட்டர்ல இருக்குன்னு தான் நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க இதோட அன்பாக்சிங் பார்க்கலாம். இதுதான் அந்த ஹெட்ரெஸ்ட் மானிட்டர். ஸோ இது வந்து உங்க கார்ல உள்ள சீட்டுக்கு ஹெட்ரெஸ்ட் இருக்குல்ல, ஹெட்ரெஸ்ட்க்கு பேக் சைட்ல வந்து மவுண்ட் பண்ணக்கூடிய மானிட்டர் தான் இது. இந்த மானிட்டர்ல இந்த மாதிரி ஒரு கிளாம்ப் இருக்கும். இந்த கிளாம்ப் வந்து சப்போர்ட்டிங் கிளாம்ப். ஸோ இந்த மாதிரி இந்த மானிட்டர் வந்து சீட்டுக்கு பின்னாடி வந்து நம்மளுக்கு அட்டாச் பண்ணிடுவோம். இது வந்து அந்த அட்டாச்மெண்ட் கிளாம்ப். இது அதோட பவர் கார்டு. இந்த மானிட்டரை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா இதுல 2 HDMI போர்ட் இருக்கும். ஸோ ஒன்னு வந்து HDMI இன் கொடுக்க போறோம். இந்த HDMI இன் மூலியமா நீங்க Amazon Fire TV ஸ்டிக் இல்ல எனி உங்க லேப்டாப் டிவைஸ், உங்க மொபைல் போனா இருக்கட்டும், எந்த இதுவா இருந்தாலும் HDMI வழியா இந்த HDMI இன் கொடுத்துக்கலாம். இந்த மானிட்டர்ல இருந்து ஒரு அவுட் எடுத்து இதுக்கு செகண்டரியா இன்னொரு மானிட்டர். ஸோ லெஃப்ட் சைடு சீட்ல வந்து இந்த மானிட்டரும், ரைட் சைட் சீட்ல இருக்கிற மானிட்டர்ல இதுல என்ன வீடியோ தெரியுதோ அது அப்படியே மிரர் இமேஜ் தெரியறதுக்கு இந்த மானிட்டர். பிளஸ் இது வந்து ஒரு LED ஸ்ட்ரிப் இதுல கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வண்டியில உட்கார்ந்துருக்கிற போது கீழே வந்து உங்களுக்கு ஒரு ஆம்பியன்ட் லைட் கிரியேட் பண்றதுக்கு இந்த லைட் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணுவோம். அடிஷ்னலா இதுல பாத்தீங்கன்னா TF கார்டு ஸ்லாட் இருக்கு, USB போர்ட் இருக்கு. இதை சார்ஜ் பண்றதுக்கு வந்து நம்ம USB-C போர்ட் மூலியமாவும் இதை ஆன் பண்ணிக்கலாம். அடிஷ்னலா வந்து ஒரு பவர் போர்ட் இருக்கு, அந்த பவர் போர்ட் மூலியமாவும் இதை ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து ஆன் ஆஃப் பட்டனு. பிளஸ் இதுல வந்து நீங்க ஹெட்ஃபோன்ஸ், வயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணனாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடிஷ்னலா இதுலயே இன்பில்ட்டா ப்ளூடூத் ஆப்ஷனும் இருக்கு. இப்போ இந்த மானிட்டர் வந்து நம்ம வந்து ஒரு Volkswagen T-Rocல வந்து நம்ம இதை இன்ஸ்டால் பண்ண போறோம். ஜஸ்ட் இதை இன்ஸ்டால் பண்ண பிறகு இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் அந்த வண்டியிலேயே உங்களுக்கு டேரக்டாவே காமிக்கிறேன். உள்ள ஹெட்ரெஸ்ட் பின்னாடி தான் இந்த ஹெட்ரெஸ்ட் மானிட்டர் இப்போ நம்ம வந்து மவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை ஆன் பண்றது வந்து இப்போ வந்து இதுக்கு பேக் சைட்ல வந்து ஒரு பவர் பட்டன் இருக்கு. ஸோ ஜஸ்ட் அந்த பவர் பட்டன் நீங்க பிரஸ் பண்ணீங்கனாலே இது வந்து ஆன் ஆயிரும். ஆன் பண்ணோடனே இந்த மோக்கோ பிராண்டோட அந்த லோகோ ஃபர்ஸ்ட் வந்துடும் உங்களுக்கு. இதுதான் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஆண்ட்ராய்டோட பூட்டிங் டைமு. ஸோ எப்போ நீங்கள் மொபைல் ஃபோன் ஆன் பண்ணோன்னே எப்படி ஆண்ட்ராய்டு ஓஎஸ் உங்களுக்கு பூட் ஆகுதோ அதே மாதிரி இதோட இன்பில்ட்டா இருக்கிற ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வந்து இப்போ பூட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் இது பூட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அதோட டைரக்ட் யூசர் இன்டர்ஃபேஸ்க்குள்ள நம்ம போயிடலாம். இதான் வந்து ஹோம் ஸ்க்ரீனு. ஸோ இந்த ஹோம் ஸ்க்ரீனையுமே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதோட எல்லா ஆப்ஸு செட்டிங்ஸ் தனியாக வந்துடுது. ஸோ இந்த செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கனாலே இந்த சிஸ்டமோட இன்ஃபர்மேஷன், இது வந்து 4GB RAM, DDR RAM 4GB RAM ப்ளஸ் 64GB மெமரி இதில் இருக்குது. இதோட ஆண்ட்ராய்ட் செட்டிங்ஸு, அப்புறம் இதோட வால்யூம் லெவல் எவ்வளோ வால்யூம் வேணுங்கிறது, இந்த ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் வந்து நீங்கள் கூட்டிக்கலாம் ப்ளஸ் கம்மி பண்ணிக்கலாம். இருக்கிற வால்பேப்பர், பின்னாடி இருக்கிற வால்பேப்பர் இருக்குல்ல, இந்த வால்பேப்பரையுமே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் இருக்கிற வால்பேப்பரை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தேவைக்கு தக்கன. இதோட ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாவே கூகுள் குரோம் வந்துடும், கிளாக் வந்துடும், டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார், கால்குலேட்டர் ஆப் வந்துடும், நெட்ஃப்ளிக்ஸ், அடிஷ்னலாக ஒய்ஃபை டிஸ்பிளே இருக்கும், யூடியூப். ஸோ இதுலேயே இன்பில்ட்டாவே சில ஆப்ஸ் எல்லாமே வந்துடும். அடிஷ்னலாக வரக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் பிளே ஸ்டோர் மூலியமா நீங்கள் லாகின் பண்ணி இதில் இது பண்ணிக்கலாம். இது வந்து இதோட செட்டிங்ஸ்ல போயிட்டு இதை நீங்க வந்து வைஃபைல பேர் பண்ணிட்டீங்கன்னா வைஃபை மூலியமாவும் இதை வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அடிஷனலா இதுல தம் டிரைவ் போட்டீங்கன்னா இதோட வீடியோ மெனு இருக்கும். ஸோ இந்த வீடியோ மெனுல தம் டிரைவ்ல இருக்கிற உங்களோட மூவிஸ், ஃபேவரட் மூவிஸ் எது காப்பி பண்ணீங்கனாலும் அதையுமே டைரக்டா ஆன் த கோ நீங்க வண்டியில டிராவல் பண்ணும்போது என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன், சாம்பிள் வீடியோ, இதோட கிளாரிட்டி பாக்குறதுக்கு. ஸோ இதான் இந்த ஸ்கிரீனோட கிளாரிட்டி. வாங்க ஒரு க்ளோஸ் அப் ஷாட்ல இதோட ஆக்சுவல் கிளாரிட்டி காமிக்கிறேன். எவ்வளோ கிறிஸ்டல் கிளியரா இருக்குன்னு மட்டும் செக் பண்ணி பாருங்க. ஸோ இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து 2K ரெசல்யூஷனு, ஐபிஎஸ் டிஸ்பிளே, கெப்பாசிட்டிவ் டச் கூட இந்த மாடல்ல வந்துருது. இதுலயே வந்து நீங்க டைரக்டா அடுத்த இது போடணும்னா ப்ளே பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதோட ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் இதுக்குள்ளேயே உங்களுக்கு இன்டெகிரேட் ஆயிருக்கு. இந்த மானிட்டர்ல உள்ள ஒரு இன்னொரு ஃபியூச்சர் என்னன்னா, நீங்க வந்து ஒரு ஆப்பிள் யூசரா இருந்தீங்கன்னா அதுல வந்து உங்க போனை வந்து நீங்க டைரக்டாவே வந்து ஸ்ட்ரீம் பண்ணலாம். உங்களோட ஸ்க்ரீனை வந்து இதில் அப்படியே கேஷ் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஜஸ்ட் இதை வந்து ஒரு ஹாட்ஸ்பாட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனுமே அந்த ஹாட்ஸ்பாட்டில் இதில் கனெக்ட் ஆகிருந்துச்சுனாலே போதும். ஸோ இதோட இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் மேலேருந்து ஸ்வைப் பண்ணிவிட்டு இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ATV77. ஸோ இந்த ஸ்க்ரீனை வந்து டேரெக்டாகவே அதில் மிரர் பண்ணுறது தான் எப்படின்னு காமிக்க போகிறேன். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னோட ஸ்க்ரீன் அப்படியே இதில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் என்னோட ஃபோனோட ஸ்க்ரீன் வந்து டேரெக்டாகவே நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா இப்போ ஜஸ்ட் என்னோட ஃபோன்லேருந்து யூடியூப்லேருந்து டேரெக்டாகவே நான் அதில் ப்ளே பண்ணுறேன். ஸோ நாங்கள் வந்து ஒரு ஒலிம்பிக் ஹோம் தியேட்டர்னு சொல்லி ஒரு யூடியூப் பேஜ் இருக்குது. கண்டிப்பாக அதையும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கண்டிப்பா இந்த பேஜையுமே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணுங்க. ஸோ இது வந்து ஃபோனில் உள்ள வீடியோவை நீங்க எப்படி ஸ்ட்ரீம் பண்ணலாம்னு நான் காமிச்சிட்டேன். சேம் இதே மாதிரி ஆண்ட்ராய்டு டிவைஸ் இருந்துச்சுன்னா அதையுமே வந்து நீங்க வயர்லெஸ்ல ஸ்ட்ரீம் பண்ணலாம். அடிஷ்னலாக வந்து HDMI போர்ட் மூலயமா உங்களோட எந்த ஒரு கண்டென்ட், ஒரு ஃபயர் டிவி ஸ்டிக்ல இருந்தாலும் நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் லேப்டாப்போட ஸ்க்ரீனையும் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் USB Type-C to HDMI அடாப்டர் இருந்துச்சுன்னா ஐஃபோனை கூட வயர்டாகவே நீங்கள் வந்து இதில் பேர் பண்ணி கூட வீடியோஸ் வந்து இதில் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இதோட ஆடியோ வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு எய்தர் உங்கள் கம்பெனி ஹெட் யூனிட்டாக இருக்கட்டும், இல்லை ஆஃப்டர் மார்க்கெட் ஹெட் யூனிட்டாக இருந்தாலும் அதில் உள்ள FM மாடுலேட்டர் மூலயமா இதுலேருந்து FMல வந்து ஆடியோ வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். அது மூலயமா வந்து ஆடியோ வந்து நீங்கள் இதுல இருந்து ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். அடிஷ்னலா இதுல இருக்கிற இன்பில்ட் ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்கு, அந்த ப்ளூடூத் மூலியமாவும் நீங்க ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மானிட்டர்ல வந்து இன்னொரு ஃபீச்சர் இருக்கு. ஸோ இதுலயே டைரக்டாவே இன்பில்ட்டாவே ப்ரௌசர் இருக்கு. ஸோ ஏதாச்சும் நீங்க ப்ரௌஸ் பண்ணணும்னாலும் டைரக்டாவே இதுல ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீபோர்ட் வித் ட்ராக் பேடோட உள்ள இது லாஜிடெக்கோ ஏதாச்சும் ஒரு பிராண்டோட லாஜிடெக் வித் அந்த மாதிரி பிராண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு கீபோர்டு வித் ட்ராக் பேடோட சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட லேப்டாப் மாதிரி இதுலேயே வந்து ஆன் த கோ நீங்கள் வந்து ஸ்ட்ரீமிங் இது ப்ரௌசிங்கும் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஏதாச்சும் ஆப்ஸ் ஆக்சஸ் பண்ணனாலும் இதுலேயே டைரெக்டாகவே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஆம்பியன்ட் லைட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நம்ம நைட்டு ட்ராவல் பண்ணும்போது இந்த மானிட்டர் ஆஃப் இருந்தாலும் கீழே மட்டும் உங்களுக்கு லைட் வேணும்னா இதில் ஒரு ஆம்பியன்ட் லைட் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு சுவிட்ச் கொடுத்துட்றாங்க. ஸோ இதை ஆன் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஆம்பியன்ட் லைட்டு. ஸோ இதில் வந்து என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த இதோட இன்டென்சிட்டியும் நீங்கள் கூட்டிக்கலாம். ஸோ இதை லாங் ப்ரெஸ் பண்ண இதோட பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா கூடிட்டே இருக்கும். ஸோ இதை ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதோட கலர் பார்த்தீங்கன்னா மாறும். ஸோ என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மூட் லைட்டிங் மாதிரி கலர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னாலும் அதையும் கூட நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் காரில் ஒரு மானிட்டர் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு ரியர் சீட் பேசஞ்சர்ஸ்க்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜோன் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிடலாம். ப்ளஸ் நீங்கள் அதிகமாக கிட்ஸோட ட்ராவல் பண்ணுறீங்க, இந்த இதில் வந்து யூடியூப் வீடியோஸ் பார்க்கணும், கார்ட்டூன்ஸ் பார்க்கணும், அந்த மாதிரி நினச்சாங்கன்னா நீங்கள் ப்ரீ டிஃபைன்டாக வந்து உங்கள் வீடியோஸ் எல்லாத்தையுமே ஒரு லோக்கல் ஸ்டோரேஜில் இது பண்ணி போட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக கார் ஓட்டலாம். அவங்க பின்னாடி உட்காந்து மூவி பார்த்துட்டு இருப்பாங்க. ப்ளஸ் வந்து ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸும் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க பெசாட்டி ப்ரைவேட்டாக பின்னாடி உங்களுக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் தனியாக மியூசிக் என்ஜாய் பண்ணலாம். அவங்க ஹெட்ஃபோனில் பின்னாடி உட்காந்து அவங்க ஹெட்ஃபோனில் வந்து அவங்களோட மூவியை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி நாங்கள் முன்னாடி ஒரு வண்டி பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வண்டியில் எப்படி பண்ணியிருந்தோம்னா பின்னாடி உள்ள மானிட்டரில் வந்து பிளே ஸ்டேஷன் கனெக்ட் பண்ண முடியுமான்னாங்க. ஸோ இன்ஃபேக்ட் அதையும் பண்ணி கொடுத்தோம். பட் அதோட வீடியோ எடுக்க முடியல. அப்போ உள்ள டெக்னாலஜி வைஸ் நம்ம எடுக்க முடியாதனால எடுக்கலை. பட் இதில் நீங்கள் வந்து வேணும்னா ஒரு கேமிங் கன்சோல் வேணும்னாலும் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வண்டியில் நீங்கள் ஆன் த கோ போகும்போதே வந்து கேம் விளாண்டுக்கிட்டே நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம்.